This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மீனவர்களின் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுகி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க இலங்கை அதிபரிடம் வலியுறுத்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடனான சந்திப்பிற்கு பிறகு சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் வணக்கம் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையை தொடங்கினார். Your Excellency, राष्ट्रपति दिसानायक जी, दोनों देशों के डेलीगेट्स, मीडिया के सभी साथी, नमस्कार, आयुबोवन, वणक्कम. தொடர்ந்து பேசிய அவர், தீவிரவாத தாக்குதலின் போதும் கொரோனா காலகட்டத்திலும் இலங்கைக்கு இந்தியா துணை நின்றது என்றும் இந்தியா இலங்கை இடையேயான உறவுகள் சிறந்த முறையில் உள்ளதாகவும் கூறினார். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்காக 10,000 வீடுகளை இந்தியா கட்டிக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இலங்கையில் உள்ள 3 கோயில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என்றும் உத்தரவாதம் கொடுத்தார். இந்தியாவில் உள்ள தமிழ் மக்களின் கோரிக்கைகளை இலங்கை பூர்த்தி செய்யும் என நம்புவதாக கூறிய பிரதமர் மீனவர்கள் விவகாரத்தையும் குறிப்பிட்டு பேசினார். மீனவர்களின் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என கூறிய பிரதமர் மோடி, கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்பவும் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இலங்கை தமிழர்கள் நல்வாழ்வை உறுதிப்படுத்த இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக கூறினார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.